الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا ومولانا محمد عبده ورسوله قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال صلى الله عليه وسلم أيضا ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு குர்ஆன் அல்லாஹ் வழங்கப்படுத்துறான் என்றா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நாங்க இந்த ரமலான் மாதத்துல தான் இந்த சங்கமிக்க குர்ஆன் இறக்கினோம். இந்த பொறுமதியான மாதம், இந்த மாதம், இந்த ரமலான், இந்த நோன்பு இதற்கு முன்னால வந்தவனும் கடமையாக்கப்பட்டுச்சு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகங்களுக்கும் நாங்க இந்த நோன்பை கடமையாக்கினோம். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி. தக்வா என்று சொன்னா பள்ளிவாசல் ஒரு மூலையை பிடிச்சுக்கொண்டு ஒரு வித்தியை பிடிச்சுக்கொண்டு அலுவலகத்துல தக்குவா. தக்குவா என்றது பேச்சிலையும் தக்குவா இருக்கணும், பார்வையிலையும் தக்குவா இருக்கணும், கொடுக்கல் வாங்கலும் தக்குவா இருக்கணும், பாதையில போக்கலையும் தக்குவா இருக்கணும், குடும்ப வாழ்க்கையிலும் தக்குவா இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் தக்குவா ஒன்று பண்ணி கொள்ளணும். இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான தந்திருக்கிறான். இந்த ரமலான் அல்லாஹ் 3 கட்டங்களாக பிரிச்சு, ஆரம்ப 10 ரஹ்மத்துடைய 10ஆக, இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய 10ஆக, மூணாவது 10 அல்லாஹ் தஆலா இத்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையுடைய 10ஆக தந்திருக்கிறான். ரமலான் வந்துச்சு, கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இத்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையுடைய 10ல் இருக்கிறோம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நரகம் என்று சொல்றது இது பயங்கரமான நெருப்பு. உலக நெருப்பை விட 69 மடங்கு பயங்கரமான நெருப்பு தான் இந்த நரக நெருப்பு. அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. அந்த நரகத்துடைய நெருப்புல ஒரு துளி, ஒரு டொட் இந்த உலகத்துக்கு வந்துட்டு என்று சொன்னா இந்த உலகம் சின்ன பின்னமாகிவிடும். உலகத்தில் ஒரு புட்பூண்டுகள் முளைக்காது. அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. அந்த நரக நெருப்புல அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு அடைவதற்காக வேண்டி இந்த ரமலானை தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு நாங்க இந்த ரமலானை பயன்படுத்துறோம், எந்த அளவுக்கு இந்த ரமலான்ல பேணுதலாக கழிக்கிறோம், எந்த அளவுக்கு குர்ஆனோட நெருங்குறோம், எந்த அளவுக்கு அமல் இபாதத்துல உற்சாகமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு இரவு வணக்கங்கள் ஈடுபட்டோம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நரகத்தை அல்லாஹ் தஆலா நரகத்தை இந்த ரமலானுடைய மாதத்துல மூடுறான். வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல்களை திறக்குறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான நரக நெருப்பை படைச்சி, அல்லாஹ் நரக நெருப்பை படைச்சி 1000 வருடங்கள் பத்த வச்சான். 1000 வருடங்கள் பத்த வச்சான். நரக நெருப்பு சிவப்பு நிறமாக மாறிச்சு, சிவப்பு நிறமாக மாறிச்சு. இன்னும் மலக்கு மாற்றசல் இன்னும் பத்த வைக்கிறான். இன்னும் 1000 வருடங்கள் பத்தினதுக்கு பின்னால அந்த நரக நெருப்பு கருப்பு நிறமாக மாறிச்சு.
வெள்ளை நிறமாக மாறிச்சு. இன்னும் 1000 வருடங்கள் அல்லாஹ் நெருப்ப பத்த வைக்கிறான். 3000 வருடங்கள் இந்த நரக நெருப்ப பத்த வச்சதுக்கு பின்னால வஹிய சௌதாஉன் முதுலிமா, கடும் கருப்பான நிறமாக அந்த நரக நெருப்பு மாறிடுச்சு. இந்த நரகத்துடைய அடித்தளத்தில் அல்லாஹ் இந்த முனாஃபிக்களை போட்டு வேக வைக்க போறான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3 இருக்குது. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன் இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. சொன்னாங்க இந்த நரகத்துடைய அடித்தளத்துல யார் இருப்பான்னு சொன்னா முனாஃபிக் இருப்பார். முனாஃபிக்குடைய அடையாளத்தை நான் சொல்றேன். 3 அடையாளங்கள் சொன்னாங்க. இதா ஹத்தஸ கதப, பேசினாலே பொய்யத்தான் பேசுவான். எவன் பேசினாலே பொய்ய பேசுறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்துடைய அடித்தளத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். வைதா வாத அஹ்லஃப, யார் வாக்களிச்சா மாறு செய்றானோ இவனுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்துடைய அடித்தளத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். வைதா துமினகான, யார் நம்பினா மோசடி செய்றானோ, ஒரு நம்பிக்கை அமானிதம் அவர்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அமானிதம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நம்பின விஷயத்தை அவன் மோசடி செய்றான். வைதா துமினகான, அவனுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்துடைய அடித்தளத்தை கொடுக்குறான். சும்மா லேசில்ல சகோதரர்களே, உலகத்துல படக்கூடிய சூடே தாங்க முடியாது. உலகத்துல வர்ற சூடே தாங்க முடியாது. நாளைக்கு அங்க நரக நெருப்புல வெந்து வெந்து மனிதன் சொல்லுவானாம், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். மனிதன் சொல்லுவானாம், சொர்க்கவாதிகளை பார்த்து, நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதன். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அரஃப்ல விளங்கப்படுத்துறான், சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் சம்பாஷணை நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். ஏன்? உலகத்துல நண்பர்களா இருந்திருப்பாங்க, உலகத்துல கூட்டாளிமார்களா இருந்திருப்பாங்க. இந்த சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாதிகள் சொல்லுவாங்களாம், அன் அஃபீது அலைனா மினல் மா, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களே, எங்கட மேலுக்கு மேல தண்ணி ஊத்துங்களே, அப்படி சூடா இருக்குது. அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு இந்த சொர்க்கத்துல எதெல்லாம் அனுபவிக்க தந்திக்கிறானோ அந்த ரிஸ்க்ல இது ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுத்தாங்களே. அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க நரகவாதிகளை பார்த்து, காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க நரகவாதிகளை பார்த்து, இதுல உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். நீங்க நரகவாதிகள், கலிமா இல்லாம ஒரு மனிதர் மௌத்தாவிட்டார்னு சொன்னா, ஈமான் இஸ்லாம் இல்லாத நிலைமையில் ஒருத்தர் மௌத்தாவிட்டார்னு சொன்னா அவர் நினைப்பார், ருபமா யவதுல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். உலகத்துடைய வாழ்க்கையில நானும் ஒரு வெறுமனே ஒரு முஸ்லிமாக வாழ்ந்திருக்க கூடாதா, உலகத்துல பேர் தாங்கி முஸ்லிமா வாழ்ந்திருக்க கூடாதா, இந்த மனிதர் நினைப்பார். அதெல்லாம் அங்க செல்லுபடியாவாது. எவன் உலகத்துல பாவத்திலே இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பயங்கரமான கொடிய நரக நெருப்பு வச்சிருக்கிறான், கொடிய நெருப்புகளை வச்சிருக்கிறான், பயங்கரமான அதாபு. சகோதரர்களே, யாரெல்லாம் பாவத்திலே மூழ்கி மூழ்கி உள்ளங்கள் துருப்பிடிச்சு போயிட்டு விட்டதோ, உள்ளங்கள் கருப்பு நிறமாக மாறிவிட்டதோ, உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறிவிட்டதோ, அவர்கள் அல்லாஹ் சொல்றான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். அல்லாஹ் தஆலா அவங்களோட உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டான். வ அலா ஸம்இஹிம், அவங்களோட கண்ணுகளுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டான். வ அலா அப்சாரிஹிம், நல்லது விளங்காது அவங்களுக்கு, நல்ல புத்திமதிகள் விளங்காது, கேட்க மாட்டாங்க, ஒரு பயானை கேட்டு தீர்ந்த மாட்டாங்க, நல்ல பேச்சை கேட்டு தீர்ந்த மாட்டாங்க, ரமலான் வந்து தீர்ந்த மாட்டாங்க, திருந்திரத்துக்கு சந்தர்ப்பம் எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனா இவங்க திருந்திர பாடே இல்லை. அவளுக்கு திருந்திர சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான். கடைசி கட்டம் வரக்குள்ளத்தான் மனிதன் முழிச்சு கொள்ளுவான். கடைசி நேரம் வரப்போல தான் மண்டாடுவான், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த கடைசி நேரம் உயிர் கர்கராவுடைய நேரம், தொண்டை குலுக்கிட்ட உயிர் வந்ததுக்கு பின்னால பெரு விரல் நேர்ந்து முட்டங்கால் வர, முட்டங்கால் நேர்ந்து இடுப்பு வர, இடுப்புல இருந்து வவுறு வர, வவுறுல இருந்து நெஞ்சு வர, கழட்டி 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 உடம்புல ரூஹல் எல்லாம் கலட்டி தொண்டை குலுக்கிட்ட வரப்போக்கல மனிதன் சொல்லுவான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், சிறிது நேரம் நீ அவகாசப்படுத்தியா அல்லாஹ்,
या अल्लाह मट छुट्टी वेलाවක් ලබා දෙන්නේ අල්ලා. छुट्टी वेලාවක් ප්‍රමාද කරන්නේ අල්ලා. ෆඅසද්දක වඅකුම් මිනස් සාලිහින්. මම හොඳ අමල්, හොඳ ක්‍රියාවන්, හොඳ අමල් කරගෙන ඉන්නම් යා අල්ලා. මනුෂ්‍ය පවතාවි ලෞලා අඛර්තනි ඉලා අජලින් කරීබ්. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த பயங்கரமான நரக நெருப்பு அல்லாஹ் தஆலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இன்னைக்கு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், அவன் செஞ்சு செஞ்சு பாவத்தை செஞ்சு செஞ்சு அந்த உள்ளம் என்ற பொக்கிஷமான இடம் கருப்பு நிறமாக மாறுது. சவுதி மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹஜருல் அஸ்வத் ஒரு கல் ஒன்று இது. ஹஜருல் அஸ்வத்னாலே கருப்பு நிற கல். உண்மையிலே சொர்க்கத்திலேருந்து அந்த கல்லை எடுத்து வர போக்கல, அந்த கல்லுடைய நிறம் வந்து வெள்ளை நிறம். மக்கள் எல்லாம், பாவம் செஞ்ச மனிதர்கள் எல்லாம் அந்த கல்லை தொட்டு 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 மனிதர்களுடைய பாவத்தை அந்த கல் உறிஞ்செடுக்குது. அதுக்கு பின்னால் தான் அந்த வெள்ளை நிறமான கல் கருப்பு நிறமாக மாறியது. அவ்வளோ பாவம் சில மனிதர்கள் செய்கிறாங்க. பாவம் செஞ்சு செஞ்சு உள்ளத்துல கருப்பு புள்ளிகள் புழுந்து புழுந்து கஸ்வத்துல் கல்ப், கடினமான கல்லெஞ்சமாக அந்த உள்ளம் மாறுது. அந்த உள்ளத்துக்கு நல்ல விஷயம் ஏறாது, நல்ல பேச்சுகள் கேட்க சந்தர்ப்பம் இல்லை, காதை கொடுத்து கேட்க மாட்டார், உள்ளத்தால எடுத்துக்கொள்ள சந்தர்ப்பம் இல்லை, அவருக்கு ஏறாது பேச்சு. அல்லாஹ் சில மக்களை பார்த்து சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். சில மக்களை நாங்கள் நரகத்துக்காக வேண்டியே படைச்சிருக்கிறோம். அந்த மக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. සමහරක් මිනිස්සුන් අපි මේ නිරයටම අල්ලාහ් තාලා මවා තිබෙනවා. ලහුම් කුලූබුන් ලා යෆ්කහූන බිහා. ඔවුන්ට හදවත් තියෙනවා, ඔවුන් හොඳ දේවල් සිතන්නේ නැහැ. වලහුම් අයුනුන් ලා යුබ්සිරූන බිහා. ඔවුන්ට අපි ඇස් දෙකක් ලබා දීලා තිබෙනවා, නමුත් එමේ ඇස් දෙකෙන් හොඳ දේවල් බලන්නේ නැහැ. වලහුම් ආදානුන් ලා යස්මஊන බිහා. ඔවුන්ට කන් දෙකක් ලබා දීලා තිබෙනවා, එම කන් දෙකෙන් හොඳ දේවල් අසන්නේ නැහැ. கண்ணை கொடுத்திக்கிறோம், நல்ல விடயங்களை பார்க்கறாங்க இல்ல. காதை கொடுத்திக்கிறோம், நல்ல விடயங்களை கேட்கறாங்க இல்ல. உள்ளங்களை கொடுத்திக்கிறோம், நல்ல விடயங்களை சிந்திக்கிறாங்களே இல்ல. அல்லாஹ் அடுத்த கட்டம் சொல்றான், உலாயிக கல் அன்ஆம். இவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகத்தை போன்றவர்கள். பல்ஹும் அவல், இல்ல இல்ல அதையும் விட கேடு கெட்டவர்கள் நல்லா சொல்றான். ஏன் மனிதன் பாவம் செஞ்சு 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 மனிதன் மிருகத்தை விட மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் பாவம், பேசினாலும் பாவம், பார்த்தாலும் பாவம், நடந்தாலும் பாவம். எல்லா இடத்திலும் இன்னைக்கு பாவத்துடைய சூழல்கள். பாவம் செஞ்சு 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 நாளைக்கு அங்க போய்த்து கை செய்தப்பட்டு வேலையில, சகோதரர்களே, வேலையில கை செய்தப்பட்டு நாளைக்கு அங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொள்ள போறோம். ஏண்ட கபூரனையோட, ஏண்ட சக்கராத்தனையோட, ஏண்ட மௌத்தனையோட அங்க ஒரு புல்ல உதவிக்கு இல்ல, அங்க ஒரு புல்ல உதவிக்கு இல்ல. ஏன மாப்பிள்ளையும் உதவிக்கு இல்ல, ஏன நண்பர்களும் உதவிக்கு இல்ல, ஏன மனைவி மக்களும் உதவிக்கு இல்ல, யாரும் உதவிக்கு இல்ல. மௌத்தாவினா திடீர்னு ஒருத்தர் இன்றைக்கு மௌத்தாவினா, இப்ப மௌத்தாவினா அவரை 10-11 மணிக்கு அடக்கினா அவர் கபருக்கு அதே நிலைமையில தான் போறார். இதனால தான் ஒரு பெரியார் சொல்றார், இக்தனிம் ஃபில் ஃபராகி ஃபضل الركوع عسى ان يكون موتك بغتة كم من صحيح مات من غير سقم. ஒரு பெரியார் சொல்றார், இக்தனிம் ஃபில் ஃபராகி ஃபضل الركوع. மனிதா, உனக்கு ஒரு சிறிது நேரம் அவகாசம் கிடைச்சா, ஒரு 2 ரக்காத் தொழுறதுக்கு, ஒரு சுஜூத் செய்ய, ஒரு தொழுவை தொழுறதுக்கு, ஒரு ஜிக்ர் செய்ய, குர்ஆன் திலாவத் செய்ய, தஸ்பீஹ் செய்ய உனக்கு அவகாசம் கிடைச்சா அந்த நேரத்தை நீ வீணாக்கிறாதே. அஸா அய்யகூன மௌதுக பக்தத்தன், ஏனென்றா உன மௌத்து அது திடீரென்று வந்துடும். கம்மின் ஸஹீஹின் மாத மின் கைரி ஸகமி. எத்தனையோ சகோதேவிகள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு நோயுமே இல்லை, நோய் இல்லாமலே கபருக்கு போறாங்க. நோயாளியை பார்த்தவர் கபருக்கு போறார், நோயாளி அப்படியே உசுரோடு இருக்கிறார். என்ன ஆச்சரியம்! கண்ணியமான மேலான பெரியார்களுடைய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால எங்களுக்கு ரெடியாக டைம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ரெடி ஆகிறதுக்கு, எங்களை தயார்படுத்திக் கொள்றதுக்கு, எங்களை மௌத்து வரத்துக்கு முன்னால
ரெடி ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்களை, கால நேரங்கள், அவகாசங்களை தந்து கொண்டே இருக்கிறான். எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறோம் எங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லிடும். இன்னும் எவ்வளோ காலம் வாழ போறோம் யாருக்குமே தெரியாத சகோதரர்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டத்துக்கு தாவத் கொடுக்க போகலே ஒரே சொல்லுவாங்களாம், அல்லாஹ் தஆலா அல்லாஹ் மின்னா ஹலக்னாக்கும், நாங்கள் ஒரு மையத்தை கபூரில் வச்சு அடக்க போகிற என்ன சொல்கிறோம், மண்ணை கூட்டிட்டு வர போகிற என்ன சொல்கிறோம், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இந்த மண்ணிலேருந்தே உங்களை படைச்சோம், இந்த மண்ணுக்கே உங்களை வாங்கி எடுக்க போகிறோம், இந்த மண்ணுக்கு தான் நீங்கள் புதைய பண்ண போறீங்க. இந்த மண்ணிலிருந்து வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இந்த மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு தடவை நாங்கள் உங்களை எழுப்பாட்ட போகிறோம். சுப்ஹானல்லாஹ். அதனால மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு பெரியார் சொல்றார், யபன துராபி வ மஅகூல துராபி கதா அக்ஸிர் ஃபஇன்னக மஅகூலுன் வ மஷ்ரூபு. யபன துராப், மண்ணால படைக்கப்பட்டவனே, மே பஸ்வலின் நிமோனுலவடு පුද්ගලයාණෙනි, ව මഅකූල තුරාබි ගදා, හෙට දිනේදී පස්වලටම යටවන පුද්ගලයාණෙනි, අක්සිර්, නුඹගේ දුන්‍යා ජීවිතය, ලෞකික ජීවිතය දුක අඩු කරගනින්. ෆයින්නක මඅකූලුන් ව මෂරූබු, හෙට දිනේදී නුඹගේ ශරීරය පණුවන් කන්නට යනවා, නුඹගේ ශරීරයේ ලේ ටික මේ පොළවේ තියෙන පස් උරා බොන්නට යනවා. உங்களோட உடம்புல உள்ள சதைகளை புழுக்கள் பூச்சிகள் கடிச்செடுக்க போகுது, உங்களோட உடம்புல உள்ள ரத்தங்களை கீழால் மண் உறிஞ்செடுக்க போகுது. அதனால உன்னோட துன்யாவுடைய கவலையை குறைச்சிக்கோ. ஆகிரத்தை ரெடி பண்றதுக்கு அல்லாஹ் தஆலா டைமை தந்திக்கிறான், ஆகிரத்தை ரெடி பண்ணிட்டு போறதுக்கு. இங்க ஒரு பிரச்சனை வந்தா விரல தான் கடிக்கிறான் மனுஷன், இங்க ஒரு பிரச்சனை வந்தா விரல வாயில போட்டு யோசிக்கிறான் மனுஷன், கடிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க இங்க கோட்டை விட்டுட்டு நாளைக்கு அங்க வந்து அழுதுறவானம், இங்க கண்ணீர் வடிப்பீங்க, அங்க ரத்த கண்ணீர் வடிப்பீங்க, இங்க விரலத்தான் கடிப்பீங்க, நாளைக்கு அங்க கையில இருந்து கடிச்சு கடிச்சு சதைகளை கடிச்சு கடிச்சு தோல் வரக்காட்டையும் கடிச்சு சொல்லுவான், وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي عَنِ الذِّكْرِ بَعْدَ إِذْ جَاءَنِي وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا. மனிதன் சொல்லுவானாம், وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ, ரெண்டு கையையும் கடிச்சு கடிச்சு சந்து வர கடிச்சு கடிச்சு துப்பி சொல்லுவானாம், யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, நபி வழி நடந்திருக்க கூடாதா, நபியோட புத்திமதியை கேட்டு நடந்திருக்க கூடாதா, குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்ந்திருக்க கூடாதா, நல்ல மனிதனா வாழ்ந்திருக்க கூடாதா. யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா. இந்த கெட்ட நண்பனோட நான் பலவாம இருக்கின்றே, இவன் தானே எங்களை கெடுத்தான். ஒரு பயானக்கியான கேட்டு ஒரு நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு நான் பார்த்தேனே, சொல்ல பார்த்தேனே, பயான கேட்டு தீர்ந்த பார்த்தேனே, ரமலான் வந்து தீர்ந்த பார்த்தேனே, ஆனா இவன் தானே எங்களை கெடுத்தான். அங்க போயிட்டு கூட்டாளிமார்களை குடிச்சு கொடுக்க பாப்பார், அங்கே ஒன்றும் செல்லுபடியாவது அல்லாஹ் சொல்றான். யார் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மறந்து வாழ்றாங்களோ, அல்லாஹ்வோட சிந்தனை புறக்கணிச்சு வாழ்றாங்களோ, அல்லாஹ் தஆலா அவங்கள நாளைக்கு மறுமையில மறந்தே போட்டுருவான். நாளைக்கு மறுமையில அவன் சொல்லுவான், மறுமையில மனிதன் கதறி கதறி சொல்லுவான் மனிதன், யா அல்லாஹ், ஏன் என்னை பொட்டேனா எழுப்பாட்டினாய், ஏன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில வகது குந்து பசீரா, நான் உலகத்துடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடியவனா தானே இருந்தேன், මම බලන කෙනෙක් හැටියට විදිහට හිටියේ අල්ලා. ඇයි මම අන්ධෙක් විදිහට නුඹ නැගිට්ටෝ යා අල්ලා. එනේ பொட்டே நான் எழுப்பாட்டினாய். அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக், அது அப்படித்தான், அத்தத்க ஆயாத்துனா வனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. உங்களுக்கு எங்கட அத்தாட்சிகள் உலகத்துடைய வாழ்க்கையில வரப்பட்டுச்சு, புத்திமதிகள் பயான்கள் சொல்லப்பட்டுச்சு, நீங்க மறந்தீங்க. வனசீதஹா, அதனால வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய நாள் நாம் உங்களை மறந்துட்டோம். அவரவருக்கு அவரவருடைய ஏடுகள் கொடுக்கப்படும், அவங்களோட ரிப்போர்ட் அவங்களோட கையில கொடுக்கப்படும். எவனவன் பாவம் செஞ்சானோ அந்த பாவத்துடைய லிஸ்ட் எல்லாம் கொடுப்பான். உலகத்துடைய வாழ்க்கையில சாதாரண போன்ல, சாதாரண மெமரி சிப்ல எல்லாத்தையும் ஸ்டோரேஜ்ல பாதுகாப்பா வைக்கிறோம்.
அல்லாஹ் பிறந்தத்திலேருந்து இறக்க வர காட்டியும் உள்ள செஞ்ச பாவங்களை 15 வயசுலேருந்து அவர் மௌத்தா வர காட்டியும் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் எழுதுறதுக்கு மலக்குமார வச்சிருக்கிறான். 2 தோள்களே மலக்கு. மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாங்க ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களை 2 தோள்லே வச்சிருக்கிறோம். அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த மனிதன் என்ன சொல்றான், இவன் இந்த மனிதன் வாயிலிருந்து என்ன மொழிகிறான் என்பதாக பேனா வச்சுக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எழுதி எழுதி ஏடெல்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. නුඹගේ ලේඛනය කියවපන්. කෆා බිනෆ්සිකල් යවම අලයික හසීබා. නුඹටම තීන්දුවක් ලබා දී ගනින්. නුඹ හොඳ පුද්ගලයෙක්ද, නුඹ පාපිය පුද්ගලයෙක්ද, நீங்க நல்ல மனிதரா, நீங்க கெட்ட மனிதரா, நீங்க இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்து நீங்க உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துக்கோங்க. அல்லாஹ் ரிப்போர்ட்டை கொடுப்பான். பார்த்துட்டு சொல்லுவான் மனிதன், மாலி ஹாதல் கிதாப், இந்த கிதாபுக்கு என்ன நடந்தது, இந்த ஏட்டுக்கு என்ன நடந்தது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. என்ன ஒரு சிறிய பாவத்தை முட்டு வச்சில்லே, ஒரு பெரிய பாவத்தை முட்டு வச்சில்லே, வெளிநாட்டுல செஞ்ச பாவங்களை விட்டு வச்சில்லே, இரவையில செஞ்ச பாவங்களை விட்டு வச்சில்லே, தனிமையில செஞ்ச பாவங்களை விட்டு வச்சில்லே, வெளிநாட்டுல வெளியூர்ல செஞ்ச பாவங்களை விட்டு வச்சில்லே, எல்லா பாவமும் பதிவு செஞ்சிருக்குது. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா. நீங்க செஞ்ச எல்லா அமல்களும் உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் போட்டு லிஸ்ட் போட்டு காட்ட போறான். வலா யظلم ربك அஹதா. அன்றைய நாள் எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது, அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நீங்க மனிதர்கள் வாழ்றாங்க, எப்படி வாழ்க்கை நினைச்ச மாதிரி வாழ்றாங்க, சல்லித்தான் வாழ்க்கை. அவன்கிட்ட பௌத்துக்கு அடிச்சு, இவன்கிட்ட பௌத்துக்கு அடிச்சு, எவன்கிட்ட காணியை குடிச்சாலும் பரவாயில்ல, எந்த ஹராத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அப்படி வாழ்க்கை தான் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன். அளவு நிறுவையில மோசடி செய்கிறார்கள். எடுக்க போக நல்லா எடுக்கிறாங்க, குடுக்க போக மோசடி செஞ்சு விற்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படி மோசமா சம்பாதிக்கிறீங்களே, அலா யظن உலாயிக அன்னஹும் மபஊஸூன். அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா மண்ணோட மண்ணா போப்பற நினைச்சு கொண்டிருக்க போறாங்களா, நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? அல்லா யظن உலாயிக அன்னஹும் மபஊஸூன். அவங்கள திருப்பி நாங்க எழுப்பாட்ட மாட்டோமா? மண்ணுக்கு பொதத்துக்கு பின்னால அப்படியே மண்ணோட மண்ணா போயிட்டுருவாங்களா? இல்ல இல்ல சகோதரர்களே, எழுப்பாட்ட போறான் அல்லாஹ். ஒவ்வொரு மனிதரையும் எழுப்பாட்ட போறான். எழுப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்டு நன்மை தீமை நெருக்கப்பட்டு வலது கையில ஏடு கொடுக்கப்படும், இடது கையில பாவம் செஞ்சவருக்கு ஏடு கொடுக்கப்பட்டு சொர்க்கம் அல்லது பயங்கரமான இடம் நரகம் மாற்றமான இடத்துக்கு அனுப்பப்படும். அங்க கூல் ஒன்றும் இல்ல, இங்க கூலா இருந்தா ஒரு ஏசியை போட்டுக் கொள்ளலாம். லா யதுகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. அங்க ஒரு கூலும் இல்ல, ஒரு குடிப்பானமும் இல்ல. இன்ன ஷஜரத ஸக்கூம், அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாட்டு அல்லாஹ் சொல்றான். இன்ன ஷஜரத ஸக்கூம், ஸக்கூம் என்ற கள்ளி முள்ளுகளை நாங்கள் அந்த நரகவாதிகளுக்கு கொடுப்போம். ஸக்கூம் கின கஸ் கட்டு சහිත ගස් ඔවුන්ට ආහාරය සඳහා ආහාර අනුභවය සඳහා අපි ලබා දෙනවා. ஸக்கூம் என்ற கள்ளி முள்ளுகளை நரகவாதி பசியில கதறி கதறி சொல்லுவான், வனாதவ் யா மாலிக், வனாதவ் யா மாலிக், மாலிகே அலைஹிஸ்ஸலாமே, நரகத்துக்கு அதிபதியே, லியக்தி அலைனா ரப்புக், உங்களோட ரப்புக்கு சொல்லி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க சொல்லுங்களே, எங்களை மண்ணோட மண்ணாக்க சொல்லுங்களே. இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அஸீம், பாவிகளுடைய சாப்பாடு அல்லாஹ் சொல்றான். இந்த ஸக்கூம் என்ற கள்ளி முள்ளுகளை சாப்பிட்டதுக்கு பின்னால முள்ளுகள் தொண்டையில இறுவிக்கொள்ளும். இப்ப நரகத்துல கத்தி கத்தி இப்ப சாப்பாடு இல்ல, தொண்டையில அதை போட்டதுக்கு பின்னால இருவிரும். அதை குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பான், தண்ணி கேட்பான். அல்லாஹ் சூடான கொதிக்கிற தண்ணியை கொடுப்பான். குடிக்கிற நேரம் யஸ்வில் வுஜூ, அப்படியே மூஞ்சி அப்படியே பத்தி கொள்ளும், சுக்குநூறாவிரும். மூஞ்சி அப்படியே உறிஞ்சி சதைகள் அந்த கோப்பையில புழும். அவனோட கொடல்கள் பத்தி கொள்ளும். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் குர்ஆன்ல. சுப்ஹானல்லாஹ். பயங்கரமான நரகத்தை அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அந்த நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு அடைகிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா
இந்த ரமலான் அல்லங்களை தந்திக்கிறான். அதுலேயும் கடைசி 10 ஏத்துக்கும் நார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை 10 தந்திக்கிறான். எந்த அளவுக்கு நாங்கள் ரமலான்களை மாற்றிக்கொண்டோம், எந்த அளவுக்கு எங்களை பேணுதலாக உண்டாக்கி கொண்டோம். எங்களோட பாவங்களை நாங்கள் இன்னும் உடல சகோதரர்களே, எங்களோட பாவங்களை நாங்கள் இன்னும் உடல்ல, இன்னும் நாங்கள் மாறல்ல, இன்னும் திருந்தல்ல, எங்களோட பாவங்களுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்கல சகோதரர்களே, தாய்மார்களே. திருந்தோணும் சகோதரர்களே. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்க கூடாது, நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், அப்படி பாவம் செஞ்சுட்டேன், அந்த ஹராத்தை செஞ்சுட்டேன், இப்படி குடிச்சிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பு இல்ல. இல்ல சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ்கான துனூபுக அனானஸ்ஸமா, உங்களோட பாவங்கள் வான முகுட அளவு இருந்தாலும் நாங்கள் அதே அளவு மன்னிப்போட காத்திருக்கிறோம். பிகுராபில் அர்தி ஹதாயா, மண்ணளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதே அளவு நாங்கள் மன்னிப்போட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தாயிபு மின தம்பி கமல்லா தம்பலஹு, பாவத்துக்கு தௌபா செய்கிறவன் பாவமே செய்யாதவரை போன்னு சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்துக்கு தௌபா செய்யணும், உள்ளத்தால வருந்தோணும். பொக்கிசமான மாதம் இன்னும் ஒரு 4-5 நாள் எங்களை விட்டு போகுது, கவலைப்படணும் சகோதரர்களே. மாற்றங்களை கொண்டு வரணும், எங்களோட பாவங்களை விடணும். அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நீங்க எப்ப திருந்த போறீங்க, எப்ப பாவத்தை விட போறீங்க, எப்ப தொழாமிக்கிறீங்க, எப்ப தொழ போறீங்க, உங்களோட வாழ்க்கையை எப்ப மாத்த போறீங்க. அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? எப்ப திருந்த போறீங்க, எப்ப உங்களோட பாவத்தை விட போறீங்க, எப்ப உங்களோட ஹராத்தை விட போறீங்க, உங்களோட வாழ்க்கையை எப்ப மாத்த போறீங்க? பயங்கரமான நரகத்தை அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இதுக்கு மாற்றம் அடையிறதுக்காக வேண்டி அல்ல, எங்களோட பயமுறுத்துறதுக்காக வேண்டி இல்ல, அல்ல மாற்றத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதெல்லாம் விளங்கப்படுத்துறான். இன்னைக்கு நாங்க எங்களோட தொழுவையை எடுத்துக்கொண்டா எந்த அளவுக்கு தொழுகிறோம் சகோதரர்களே. தொழாதவண்ட கபூர்ல நரக நெருப்பு மூட்டப்படும், தொழாதவண்ட கபூர்ல நரக நெருப்பு மூட்டப்படும். இன்னைக்கு பள்ளியில பார்த்தா ஃபர்லு தொழுவைக்கு சுபோக்கு பார்த்தா 1-2 சஃப்பு, கியாமுல்லைல பார்த்தா முழுக்க சஃப் இருக்குது, முழு பள்ளியும் நிறைஞ்சி. ஆனால் ஃபர்லுக்கு ஆட்கள் இல்லை. சுன்னத்தான தொழுகைக்கு பள்ளிக்கு ஆட்கள் இருக்குது. எது சுன்னத் எது ஃபர்லுன்னு கூட தெரியா. நாளைக்கு விசேஷமான நரகத்தை வச்சுக்கிறான் தொழாதவனுக்கு. மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், உங்களை சக்கரன்ல நரகத்தில் போட்டது என்ன காரணம், என்ன விஷயத்துக்கு அந்த நரகத்துக்கு வந்தீங்க சொல்லுவாங்க. அந்த சக்கர் என்ற நரகத்தில் உள்ள மனிதர்கள், காலோ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். தொழாதவர்களுக்கு ஸ்பெஷல் நரகம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு பெண்மணி அவள் மரணம் அடைஞ்ச நேரத்தில் அவங்களோட சகோதரர் வந்து ஜனாதா நேரத்தில் கபூர்ஸ்தானத்துக்கு இறங்கி தான் அந்த மயத்தை அடக்கினான். மயத்தை அடக்கிற நேரம் சகோதரர் அவரோட பர்ஸ் வந்து கபூர்லுக்கு விழுந்துருச்சு. நானா அல்ல தம்பி, இவரோட பர்ஸ் கபூர்லுக்கு விழுந்துருச்சு. மயத்தை அடக்கிட்டு வந்துட்டாங்க. பர்ஸில் நிறைய சல்லி இருந்துச்சு. இவர் இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ தேடுறாரு, வீடெல்லாம் பரட்டி கொண்டு தேடுறாரு. இவருக்கு பர்ஸ் கிடைக்கல. இப்போ 2-3 நாளைக்கு பிறகு தான் யோசனை வருது, பர்ஸ் கபூரில் நாங்கள் மண்ணை போட்டு கொண்டு இருக்க போகல பர்ஸ் பூந்துச்சு, எடுக்க மறந்துச்சு. யோசிச்சதுக்கு பின்னால் போயிட்டு சரி கபூரை தோண்டி எடுப்போம்னு போனவர் கபூரை தோண்ட போகல, அவரும் மௌத்தாகிட்டார். இப்போ அந்த ஏரியாவில் உலமாக்கள் இந்த சம்பவம் எத்தி வைக்கப்பட்டுச்சு. அவங்க போயிட்டு அவங்களோட வீட்டில் விசாரிச்சாங்க. இந்த கபூரில் அடக்கப்பட்ட பெண்மணி எப்படியாப்பட்ட பொம்புல. அவனோட உம்மா சொன்னா, ஹஸ்ரத் ஏன மகள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தொழுததே இல்லை. ஹஸ்ரத் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தொழுததே இல்லை. தொழாதவண்ட கபருக்கு நரக நெருப்பு மூட்டப்படும். குர்ஆன் ஹதீஸ் வெளிச்சத்தில் சொல்றேன், நரக நெருப்பு மூட்டப்படும். இப்போ அந்த நரக நெருப்பை மூட்டிக்கிற கபரை யார் தோண்ட போனா? சகோதரர் தோண்ட போனார். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், அந்த நரக நெருப்பு அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, இந்த உங்களோட உள்ளங்களை சுக்குநூறாக்கிட்டு போயிட்டும். கபூரை தோண்டினவர் சகோதரர் அந்த அதிர்ச்சியிலே அவரும் மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் உலகத்துல பல அத்தாட்சியில காட்டி கொண்டிருக்கிறான். அதனால வாழ்க்கையை மாற்றுவோம். தொழாதவங்களை இந்த மீளுவோம், தௌபா செய்வோம். தௌபா என்றா தௌபா அந்நதாமா, அதை மீள்றது. தொழாதவங்களை இந்த தௌபா தொழுறது. பாவம் செய்கிறவங்களை இந்த தௌபா பாவத்தை விட்டுறது. குடிக்கிறவரா இந்த தௌபா அதை குடியை விட்டுறது. வட்டி எடுக்கிறவரா இந்த தௌபா அந்த வட்டியை விட்டுறது தான் தௌபா. சும்மா 27க்கு மட்டும் 29க்கு மட்டும் ஒற்றைப்படை இரவுல மட்டும் அழுது கொண்டு போயிட்டு தௌபா செய்ய ஒரு தௌபா இல்லை. தௌபா எந்த நாள்லையும் தௌபா பாவம் செஞ்ச போறோம் மன வருந்தி உள்ளத்தால் அழுதுட்டாரே தௌபா தான்.
அதுக்கு முழு மக்களும் கூடி ஹஜ்ரத் கிட்ட சொல்லி ஹஜ்ரத் துஆ கேட்டு ஆமீன் சொல்ல தேவையில்லை. நாங்கள் உள்ளத்தால் வருங்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்குறான். முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை பேசினோமோ கேட்டோமோ மௌத்து வரைக்கும் அல்லாஹ் தஆலா இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கும்.